நம்ம நாகர்கோவில்ல 5 ரூபாய்க்கு பிரியாணி குடுக்குறாங்களா? டேய் வண்டி எடுங்கடா. அட ஆமாங்க, ரீசெண்டா நானே ஃப்ரெண்ட் வேப்பமடு டைனோசர் பார்க் ஓடி நடந்து வந்துட்டு இருந்தோம். வயிறு வேற ரொம்ப பசியாட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் வேற தூரத்துல பார்ல ஏதாச்சும் பார்சல் கொடுத்துட்டு இருக்காவ அப்படி சொல்லிட்டு இருந்தான். நானே ஃப்ரெண்ட் ஃபாஸ்டா நடந்து போய் என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, நாஞ்சில் வீரன் அறக்கட்டளையில இருந்து 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் தம்பி அப்படி சொல்லிட்டு இருந்தா. 5 ரூபாய்க்கு சாப்பாடுன்னு சொல்லி வாயை பிளந்துட்டு இருந்தேன். அந்த அண்ணன் கிட்ட உண்மையில 5 ரூபாய் தானே சாப்பாடு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள போய் கையை போட்டு பார்த்தா எந்த ஒரு 5 ரூபாய் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு 5 ரூபாய் இருந்துச்சு. சரி வா 2 பார்சல் வாங்க போச்சுட்டு வந்துட்டோம். இந்த பிரதருக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. இவங்க சார்பாட்டு தான் 5 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தாங்க. எதுக்கு 5 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இலவசமாட்டு கொடுத்தா நிறைய பேர் வீணாக்குறாங்க ப்ரோ, அதனால தான் ப்ரோ இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நானே ஃப்ரெண்ட் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு பிரியாணி வாங்கிட்டு ஃபாஸ்ட் கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் வேற காலேஜ்ல மதியானம் அரியர் எக்ஸாம் இருக்குல்ல, அங்க வச்சு பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லி காலேஜ் கூட்டு வந்துட்டான். இங்க வந்து பிரியாணியை பிரிச்சு பார்த்தா ஒரு பெரிய பீஸ் வேற வச்சிருந்தாங்க. ஃபாஸ்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட்டு பார்த்தா ஒரு குறையுமே இல்ல, பிரியாணி தர மாட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மக்களே, அவங்க வாரந்தோறும் 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க டீம் எங்கிட்ட சொன்னதை பாத்தீங்கன்னா, நாஞ்சில் வீரன் அறக்கட்டளையில இருந்து நம்ம இன்னைக்கு 5 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துருக்கோம். எதுக்கு நம்ம 5 ரூபாய் பிரியாணி கொடுத்தோம்னா, நம்ம ட்ரஸ்ட்ல உள்ள ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால அவங்க சார்பாட்டு நம்ம இன்னைக்கு 5 ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம வாரத்துக்கு 4 நாள் வந்து 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை ஆசாரிபுரம் பேக்கெட்ல, புதன்கிழமை வந்து செட்டிக்குளம் ஜங்ஷன்ல, வியாழக்கிழமை பார்க் ரோட்ல, அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து வடசேரி ஜங்ஷன்ல வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து நம்ம இலவசமா கொடுக்கும்போது நிறைய சாப்பாடு வீணடிக்கப்படுது. நிறைய பேருக்கு இது வந்து போய் சேராது. பாதி பேர் வாங்கிட்டு அதை வித்துருவாங்க. இப்படி வீணாவ கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி 5 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கும். இது விளம்பரத்துக்காண்டி இதை பண்ணல. இதே மாதிரி எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை பண்ணி, சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் இல்லாம என்னைக்குமே இருக்கக்கூடாது. இப்படி இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து உங்க உதவியை பண்ணுங்க. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. நாஞ்சில் வீரன் அறக்கட்டளையில இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி.